ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகு பகவானுடைய பார்வை விழுகின்றது. கேது பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் விழுதுங்க. அப்போ தாய் வழி அதாவது தாயினுடைய உடல்நலனில் கொஞ்சம் கவனம் தேவை. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் நிலம் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வைப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கினா கூட அதில் ஒரு தகராறுகள் சில பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஒரு வாகனம் வாங்கலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணால் கூட அது என்ன நடக்கும் அப்படின்னா வந்த கொஞ்ச நாள்லேயே அந்த வாகனங்கள் அந்த வாகனத்தின் மூலமாக பலவிதங்களில் சிக்கல்கள், பலவிதமான செலவுகள் இதெல்லாமே வந்துடும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகு பகவானுடைய பார்வை விழுகின்றது. அதாவது ராகு பகவானுடைய 3ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் விழுகின்றது. அப்போது தொழிலில் சிறு சிறு முடக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் பெரிய லெவலில் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எல்லாமே வைப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லா பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நல்லபடியாக ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சிக்கல்கள், எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. 8ஆம் இடத்திலிருந்து அவருடைய 3ஆம் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகின்றது. தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் சார்ந்த வழக்குகள் இது மாதிரி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உயர் அதிகாரிகள், அது மட்டும் இல்லைங்க, அந்த அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய வயதான நபர்களிடம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அவர்கள் மூலமாக சிறு சிறு சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது என்ன வழிபாடு பண்ணலாம்? துர்க்கை அம்பாளுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போட்டு வழிபட்டால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். என்னுடைய சின்ன ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.